வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் அடுத்து வரக்கூடிய மான்சூன் செஷனில் பல்வேறு விதமான சட்டங்கள் இதற்கு முன்பாக அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தது, ஜேபிசிக்கு போனதெல்லாம் வருது அப்படிங்கிற விஷயங்களை பேசுபொருளாக மாறி இருக்கு. 2/3 தேவைப்படக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவங்க இந்த நேரத்திலே கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. மிக குறிப்பாக முதலமைச்சர்கள் அல்லது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள கைதாகி 30 நாள் சிறையில் இருந்தாலே பதவி ஆட்டோமேட்டிக்காக பறிக்கப்படுகிற சட்டமும் வருதுங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்? இதனுடைய பின்னணி உள்ளபடியே ஊழல் கரை படிந்தவர்கள், சிறைக்கு போகக்கூடிய அளவுக்கு உள்ளவர்கள் எதுக்கு அவங்க தொடரணும் என்கிற நல்ல நோக்கம் தானா உங்கள் பார்வை? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஊழலில் ஈடுபட்டவர்கள் அவங்கள தண்டிக்கணுன்ற எண்ணெல்லாம் மோடி அரசுக்கோ, மோடிக்கோ, பிஜேபிக்கோ, ஆர்எஸ்எஸ்ஸுக்கோ அறவே கிடையாது என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவில் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த ஊழல் பெருச்சாளிகள் 90% மேலே இன்றைக்கி பிஜேபியில் தான் இருக்காங்க. அமைச்சர்களாக இருக்காங்க, இல்லை முதலமைச்சர்களாக இருக்காங்க, இல்லை எம்எல்ஏக்களாக இருக்காங்க, இல்லை மத்திய அமைச்சர்களாக இருக்காங்க. ஆகவே ஊழலை ஒழிப்பது என்பது பிஜேபி சொல்வது அபத்தமானது. அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு விதத்தில் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்காகத்தான். இது போட்டியாளர்களாக வரக்கூடியவர்களை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைத்து 30 நாளுக்கு பெயில் கிடைக்காமல் உள்ளே அமுக்கிட்டான்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது டில் த டிஸ்போசல். இது எப்படி கான்ஸ்டியூஷன் இந்த அமெண்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிப்பாக சேலஞ்ச் ஆகும். இதோட வேலிடிட்டி அப்போ இது என்ன ஆகும்னு தெரியாது. பட் அதுக்கு முன்னால் ஒரு கலைபரத்தை உண்டாக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் எப்போயுமே நம்ம நினைக்கிற மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் நினைக்கிறதும் கூட வரலாம். பிகாஸ் இட்ஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஆர்ட்ஸ். ஸ்டே கொடுக்க மாட்டேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் கோ வந்துடும். அப்போ அதை வைத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் கொண்டு வரப்படுகிறது. ஒரு பிரதம மந்திரியை எப்படி 30 நாள் ஜெயிலில் வைக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. தனக்கு எதிராக தானே சட்டத்தை கொண்டு வர முடியும். இது மாநில முதலமைச்சர்களை குறிவைக்கிற வேலை. மாநில முதலமைச்சர்களை குறிவைத்து இந்த வேலையை இவர்கள் நடத்துகிறார்கள். இது ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டத்தின் விளைவு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சரை பதவி நீக்கக்கூடிய அதிகாரத்தை கவர்னருக்கு கொடுக்கிறார்கள். ரவி மாதிரியான ஒரு ஆளுநர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பிடிக்கலன்னா 4 மந்திரிகளை டிஸ்மிஸ் பண்ணுவார். செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணி அப்புறம் 5 மணி நேரத்தில் அந்த ஆர்டரை வாபஸ் அதை நிறுத்தி வைக்கிறதா சொல்லி சட்ட ஆலோசனை கேட்குறாரு. இன்னமும் அதை நிறுத்தி தான் வச்சுருக்க வழியா ராஜ்பவன் அதை வாபஸ் வாங்க. ஆகவே இது தெளிவாக தெரியுது. இந்த 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் 131வது பில்லு, இதெல்லாம் கெடுபுத்தியோடு மோடி அரசு வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. இப்போ இதில் என்னென்னா 2029 தேர்தலுக்கு முன்பாக இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க 3 மாநிலத்திலும் தேர்தல் வருகிறது. எஸ், அதை நம்ம ஏதோ ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்காங்கிறது. 29க்கு முன்னாடி தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஹிமாச்சல் 3க்குமான எலெக்ஷன்ஸ் என்பதும் வருகிறது. ஏறத்தாழ அந்த 3ஐயும் அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா 29 எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் முதலமைச்சரே இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் என்கிற நிலை கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க காங்கிரஸ் முக்து பாரத்ன்றது அப்போசிஷன் முக்து பாரத். எதிர்க்கட்சி முதலமைச்சர்களே இருக்கக்கூடாது, காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்கக்கூடாது, எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி மேபி அதை அப்போசிஷன் முக்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ன்றது நோக்கி கூட அதை நகரலாம். அவசரமாக இந்த பில்லை கொண்டு வருது. இட்ஸ் அ ட்ரக்கோனியன் பில். 30 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தான்னா பதவியை பறிக்கணுன்றது ஏற்புடையது அல்ல. மிக மிக தவறான முன்னுதாரணத்தை நரேந்திர மோடி அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க தரப்பில் என்ன கேட்பாங்கன்னா, ஜெயிலுக்கு போகக்கூடிய அளவில் இருக்கிறவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் நீடிக்கலாமா? அது எத்திக்கலி, மாரலி, கான்ஸ்டிடியூஷனலி அது எடுத்துக்கிட்ட பதவி பிரமாணத்துக்கு இது எதிரானது இல்லையா? அதை சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு பாஜக தரப்பிலிருந்து ஒரு கவுண்டர் நரேட்டிவ் வைப்பாங்கல்ல. நம்முடைய கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்களா கைதாகி முதலமைச்சராக உள்ளே போவாங்கன்னு? ஜெயலலிதா போனாங்க ரொம்ப. ஆனால் பட் இந்த மினிட் அவங்க உள்ளே போனோன்னே ஷீ லாஸ்ட் ஹர் சீஃப் மினிஸ்டர்ஷிப். கன்விக்ட் ஆகி போனாங்க. கன்விக்ட் ஆனதும் இவங்க விசாரணை கைதியாக உள்ளே போகிறத சொல்கிறாங்க. கன்விக்டட்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைட் பிகாஸ் யூ லூஸ் யுவர் எனி எம்எல்ஏ ஆர் எம்பி கன்விக்டட். ராஜினாமா கடிதமே கொடுக்க வேண்டாம், தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபைடு. செக்ஷன் 6 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 8(3) இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். யுவர் கன்விக்டட்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு தான் 2 வருஷத்துக்கு மேலேன்றதுலாம். எனி கன்விக்ஷன் வில் ரிசல்ட் இன் டிஸ்குவாலிஃபிகேஷன். அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை கொண்டு வருதுன்றது நிச்சயமாக ஒரு அல்டீரியர் மோட்டிவோட தான் மோடி கவர்மெண்ட் இதை செயல்படுத்துது. ஏன்னா 29 அவ்வளோ ஈஸி இல்லை. 14, 19, 24 3 தடவை ஜெயிச்சாச்சு, வரலாறு படைச்சாச்சு. 29 அவ்வளோ ஈஸி இல்லைன்ற மோடிக்கும் தெரியும், அமித்ஷாக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும். அதனால் தடைக்கற்களாக இருக்கக்கூடியவற்றை அகற்றுவதற்கு வெவ்வேறு விதமான திட்டங்களை வைக்கிறார்கள். அதில் ஒரு திட்டம் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு நேற்று கொண்டு வரப்பட்ட மசோதாவை தோற்கடிக்கப்பட்டது. தெளிவாக தெரியுது இதோட நோக்கம்
மோடி அரசின் நோக்கம் வந்து நல்ல நோக்கம் கிடையாது. ஏதோ ஒரு கெடுதலை பண்ணுறதுக்கு, ஜனநாயக அமைப்பை சீர்குலைக்கிறதுக்கு தான் அவங்க இதை கையில் எடுக்கிறாங்கன்றது எல்லோரும் அறிந்தது தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தை உருவாக்கினாலே போதும் அவங்களுக்கு. எஸ், இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் ஆட்சி மாற்றம் நடந்த மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் கன்விக்ஷன்லாம் வாங்கி கொடுக்கல. கெஜ்ரிவால் உள்ளே சிறைக்கு அனுப்பப்பட்டார், ஆட்சி மாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் லோயர் கோர்ட் அவரை விடுவித்து அப்பீல் போச்சுனாலும் அது எப்போ வரும்னு தெரியாது. பட் அவங்களுக்கு நினைச்சதை அட்டைன் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எஸ், பினராயி விஜயன் அவங்க மகள் மீது ஒரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி போச்சு. அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு அது ஏதோ ஒரு வகையில் உதவுச்சு. கவிதா கேசிஆரின் மீது போட்டு தெலுங்கானாவில் அது ஆட்சி மாற்றத்துக்கு உதவுச்சுன்னா அவங்களுக்கு கன்விக்ஷன் வாங்கி தரணுங்கிற எண்ணம் இருக்காங்கிறதே அடுத்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்கும் அப்போ பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் இதை காமிச்சு பயமுறுத்தணும். ட்ரையலில் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்தியன் சிஸ்டத்தில் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன தான் பிரதம மந்திரியாகவே இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஜட்ஜுக்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மாட்டிச்சுன்னா அவன் முடியாதுன்னு முதுகெலும்போடு உட்காந்துட்டான்னா அவனும் அவ்வளோ மத்திய அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சட்டமாக கொண்டு வருது. சட்டமாக கொண்டு வரும்போது இருக்க ரிஸ்க் வந்து எப்படியாவது தில்லரங்கடி வேலை பண்ணி பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியை வாங்கி சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே பிரசிடென்ட் கையெழுத்து போட போகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குறது, அதோட கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறதெல்லாம் வந்து கேட் ஆன் த வால். அந்த மாதிரி மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளில் அரசுக்கு எதிரான மனுக்களில் 90% டிஸ்மிஸ் தான் இருக்குது, 10% தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அல்லது கோல்டு ஸ்டோரேஜில் இருக்கக்கூடியதெல்லாம் பல அப்படியே இருக்கும். சட்டம் அப்படியே இருக்கும், ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் குறிப்பிடுவீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு சாங்ஷனை கவர்னரே கொடுக்க முடியுமான்னு எதிர்த்து. ஆமாங்க, அந்த கேஸ் எனக்கு தெரிஞ்ச தட் கேஸ் இஸ் ஸ்டில் பெண்டிங் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏப்ரல் 1, 1995 மே மாதம் ஏப்ரல் 6 வந்து சிங்கிள் ஜட்ஜ் விசாரிச்சுட்டு ரெஃபர்ட் இட் டு தி பெஞ்சு வந்து விசாரிச்சுட்டு ஏப்ரல் 20th 1995 ஜெயலலிதா அப்பீலை டிஸ்மிஸ் ஜெயலலிதா பெட்டிஷன் டிஸ்மிஸ், uphold தி சாங்ஷன் கிராண்டட் பை த கவர்னர் டு சீஃப் ப்ராசிக்யூட்டர் சீஃப் மினிஸ்டர். இன்ட்ரெஸ்டிங்லி May 11th 1995 Supreme Court bench stayed the sanction granted by the governor. That is, whether a governor can accord sanction to prosecute a chief minister without the aid and advisal of council of ministers. இதுதான் வந்து மெயின் இஷ்யூ. நவ் தட் May 11th அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு பெஞ்ச் ஹஸ் ரெஃபர்ட் இட் டு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். என்னுடைய மெமரி சரியாக இருக்குமே, ஆனால் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். யாராவது லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதோட ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் பெட்டிஷன் என்னன்னு சொல்லணும். இட் இஸ் ஸ்டில் பெண்டிங் ஃபார் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச். எனக்கு கிட்டத்தட்ட 125+ cases are waiting for the constitution of constitution bench. I think the விதி லீகல் சென்டர் மாதிரி அவங்க இதில் இருக்கவங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. நவ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மோடி விஷயத்தில் போகுமானா ஒரு ட்ரெண்ட் என்னென்னா, மோடி வந்த 2014 எஸ்பெஷலி ஆஃப்டர் 2021-22 மோடியோட பெரும்பாலான ஸ்கீம்ஸ் வந்து upheld by the Supreme Court. Whether it is a delimitation, எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் ஒரு இதாக இருக்கும், எக்ஸெப்ஷன் எடுத்துக்கலாம். அதுவும் பேக் ட்ராக் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு வாங்க முடியாதுங்கிறத ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ஆமாம், இது வந்து டிமானிட்டைசேஷன் என்னாச்சு? அதே மாதிரி வந்து கொரோனா காலத்தில் ஆதார் த்ரூ மணி பில்லும் கூட, ஆதார் த்ரூ மணி பில், எஸ், டீலிமிட்டேஷன், ஆதார் த்ரூ மணி பில், அந்த ப்ரொவிஷன்ஸ். ஆமாம் இடி பவர்ஸ், அது பார்ஷியல் ஸ்டேன்னு சொல்ல முடியாது. அதில் சில கிளாஸஸ் ஒன்று அவுட்ரைட் upholding the orders or some sort of a nebulous attitude, இப்படி அப்படிங்கிறது அது வந்து கவர்மெண்ட் கம்ஃபர்ட்டபிளாக எக்ஸிகியூஷன் சைடில் இருக்கு. ஆமாம், இந்திரா காந்தி ஒரு தடவை சொன்னாங்க, ஐ வாண்ட் அ கோஆப்ரேட்டிவ் ஜுடிஷரினாங்க. ப்ளையபிள் ஜுடிஷரியோ இல்லையோ, கோஆப்ரேட்டிவ் ஜுடிஷரினாங்க. ஒருவேளை அதுதான் இன்றைக்கி இப்போ இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. நான் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தனாலும், முற்போக்கான திட்டங்களை கொண்டு வந்தனாலும், நீதித்துறை ஒத்துழைக்க மறுக்கிறதுன்னு இந்திரா காந்தி ஃபேமஸ் ஸ்பீச் 1975-77 அந்த இந்திரா காந்தியோட ஸ்பீச். ஈவன் பிஃபோர் எமர்ஜென்சி ஷி ஸ்போக். ஸோ எவ்ரி பிரைம் மினிஸ்டர் வித் அத்தாரிட்டேரியன் ஆட்டிடியூட், அவங்க வந்து தே ஆல்வேஸ் டார்கெட் த ஜுடிஷரி. அது ஒன்று லேமெண்டிங்காக இருக்கும், இல்லைனா வந்து சார்ஜாக இருக்கும். ஸோ 12 வருஷத்தில் ஒன்றும் பெருசாக வந்து காப்பாற்றப்படலை. அப்படியான ஒரு அட்வான்டேஜ் பொலிட்டிக்கல் ரெட்டோரிக்கா இவங்க வைக்கிறத ஜுடிஷியரி வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. முடியாது. அதனால அவங்க ஆப்வியஸாக எப்படி வேணாலும் பல நேரங்களில் சார்ஜஸ் வைக்கிறாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பில்ஸ் எல்லாம் இப்போ ஜூலை 20 வரும்போது இதில் தேர் ஸ்டில் ஷார்ட் ஆஃப் 2/3 360 வேணும். இப்போ 298 என்னமோ வந்தது அபோட்டட் ஃபெயில்டு அட்டம்ப்டில் அந்த இது வந்து டீலிமிட்டேஷன் விமன் பில்லு. இப்போ 20 + 7 வந்திருக்குது. திருவண்ணாமலை 20, 7 வந்து இவங்க வந்திருக்காங்க ஆப்பு. ஸோ தட் கம்ஸ் அரவுண்ட் 325. இப்போ காங்கிரஸ் டிஎம்கே வந்து அவுட்ரைட்டாலாம் வந்து போய் மோடி ஆதரிக்க மாட்டாங்க. அது சூசைடல் பாலிட்டிக்ஸ். பட் வாட் இஃப் தே வில் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங்னா 360ன்றது குறையும், நம்பர் குறையும். 2/3 ஆஃப் தி அவைலபிள் மெம்பர்ஸ் தான், 2/3 ஆஃப் த ஃபுல் இது கிடையாது. அவ்வளோதான். எனி 2/3 மீன்ஸ் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஹவுஸ் தான். ஸோ நம்பரை குறைச்சி கொண்டு வந்து ப்ளஸ் இப்போ என்சிபி 7 பேரோட பேசுகிறாங்கன்றாங்க. ஒரு அட்டம்ப்டை பிஜேபி பண்ணுது. தே மே ஈவன் ஸ்கிராப் த்ரூ. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டைம் கொண்டு வந்து தோற்கிற ஒரு ஹியூமிலியேஷனை மோடி இல்லை பண்ண மாட்டாங்க. இந்த தடவை பண்ண மாட்டாங்க. இந்த தடவை சத்தியமாக பண்ண மாட்டாங்க. இந்த தடவை ஒருவேளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஜெயிக்கும்னு மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஜெயிக்காது கேட் ஆன் த வால்னு தெரிஞ்சால் கூட பண்ண மாட்டாங்க. அதாவது 100% தே மஸ்ட் பி ஷூர் கான்ஃபிடென்ட் தட் த பில்ஸ் வில் பாஸ் த்ரூ. இட் குட் பி ஐதர் வேன்னா அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஒருபோதும் எடுக்க மாட்டாங்க. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக போடுற மாதிரி போட்டுட்டு பிறகு எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணிக்கலாம். ஆமாம். அதனால் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இஃப் தே புஷ் இட் திஸ் மந்த்னா ஒன்லி ஆஃப்டர் தே ஆர் கெட்டிங் கன்வின்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஆன் தர் சைடு. அப்படி இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. நம்பர்ஸ் அவங்க பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே மே அப்ஸ்டைன், மற்றவங்களில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிஸை இழுக்கலாம். அகிலேஷோட எம்பி ஷோலாம் இருக்காங்களான்னு. ஆமாம், அன்றைக்கி வந்து அவங்கள வந்து கான்ஷியஸ் ஓட்டிங் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எலெக்ஷன் வருது, 37 எம்பிஸ் இருக்காங்க. மோர் நம்பர் ஆஃப் கெட்டிங் மோர் நம்பர் ஆஃப் எம்பிஸ் பிகமிங் நான் அட்டெண்டிங் ஆர் பாய்காட்டிங் த ஹவுஸ், நாட் பார்ட்டிசிபேட்டிங்னா நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும்போது 2/3 அடிக்கிறது ஈஸி. இது போக மற்ற எல்லா மாநில கட்சிகளும் கை வச்சிட்டாங்க. காங்கிரஸ் இருக்குது, அந்த 100ங்கிற பிளாக் வந்து இன்டாக்டாக கிராஸ் பண்ண போதாங்கிறதும் கவனிக்க. ஆமாம். லாஸ்ட் பட் காங்கிரஸில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏதோ சில அட்ராக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மற்ற கட்சிகளில் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் தான் மோடியோட ஸ்பெஷாலிட்டி. இல்லைன்னா ரெசிக்னேஷன் ஃபார்முலா இருக்குல்ல, இல்லைன்னா ரெசிக்னேஷன் ஃபார்முலா அந்தளவுக்கு போகாது. எனக்கு தெரிஞ்சு வந்து தே வில் சம்ஹவ் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக நம்பர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதில் மட்டும் எந்த சந்தேகம் வேணாம். அண்ட் தெர் ஆர் ஃபேர் சான்சஸ் ஃபார் தம் ஃபார் கெட்டிங் ஏ 2/3 மெஜாரிட்டி. அதாவது உள்ளே வந்து ஓட்டு போடணும் அவசியம் இல்லை. அப்ஸ்டென்ஷன் போகும்போது 360ன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். 340, 335 வரும்போது தட் தே கேன் அச்சீவ் வித் லெபோரியஸ். ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு கொடுக்க முடியாது தானே, எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன். விப்பு வந்து எதர் ஓட்டு போடுறதே எப்படி போடணும், எதிர்த்தா ஆதரித்தா நடுநிலையாங்கிறத கொடுக்கலாம். வந்தே ஆகணும் அவைக்குன்னு விப்பு கொடுக்க முடியாது. இல்லை கொடுக்கலாம். ஆமாம். நீங்கள் வந்து இஃப் த விப் ஹஸ் பின் இஷ்யூட் யூ மஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் ஓட் அக்கார்டிங் டு த விப். தட் இஸ் இஃப் இட் இஸ் ஃபார்னா ஃபார், அகெயின்ஸ்ட்னா அகெயின்ஸ்ட். விப் இஷ்யூ பண்ணாங்கனாலே நீ ஹவுஸில் இருக்கணுன்றது மேண்டேட்ரி. அது தனியாக அதுக்கு வந்து நீ ஹவுஸில் இருக்கணும்னு விப்பு இஷ்யூ பண்ண தேவையில்லை. விப்பு வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் தான் விப்பு கிடையாது. மற்றபடி பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்துலேயுமே விப்பு இருக்குது. விப்பு இஷ்யூ பண்ணிட்டா நீ அன்றைக்கி ஹவுஸில் போய் ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ஆஸ் பர் த விப் யூ ஹாவ் டு ஓட். நீ வந்து அன்னைக்கு போய் சபையில் இருன்னே வந்து ஓட்டு விப்பு போட முடியாது. விப்புங்கிறதே பைண்டிங்லி யூ ஹேவ் டு கோ. எஸ், விப் த மீனிங் ஆஃப் விப் இஸ் யூ ஷுட் vote. And how will you vote? Only by presenting the house. So that's very simple. ஸோ அந்த அப்ஸ்டென்ஷன்ங்கிற ப்ராசஸ் ஆஃபீஸாக அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இருக்குது. இப்போ இன்னொன்று இப்படி அடுக்கடுக்கான மசோதாக்கள் திரும்ப FCRA வரலாங்கிறாங்க. டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன் அடுத்து வருதுன்னா ஏதோ ஒரு வகையில் அப்போசிஷனுடைய யுனைட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிலிங்லேயே வைக்கிறதுக்கான திட்டமாகவும் இது இருக்கிறது. அப்படி பார்க்கல நான். அவங்க தே வாண்ட் டு புஷ் த பில்ஸ். அவங்களுக்கு அது இருக்குது. இது டெஸ்டிங் தி அப்போசிஷன்லாம் அது நோக்கமே கிடையாது அவங்களுக்கு. அது இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். இந்த பில்ஸ் முக்கியமான பில்ஸ். கண்டிப்பாக வந்து அது புதுசாக அந்த சிஎம் பிஎம் எல்லாம் வந்து ஜெயிலில் தூக்கி போடுறதுன்றது தே ஆர் பிளானிங் சம்திங். யாரும் முக்கியமான அப்போசிஷன் லீடர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அது ஃப்யூச்சரில் வரும்னு நம்புகிறாங்க. வலையில் வந்து எவனா சிக்குவான். அதனால் அது ஒன்று. டீலிமிட்டேஷன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு 850 இந்த பில்லை இந்த பார்லிமெண்ட்டை கட்டினதே வந்து அதுக்கு தானே. அதை கட்டிட்டு சும்மாவாக வச்சுருப்பார் மோடி.
அப்புறம் அது கொண்டு வந்துட்டாங்கன்னா சவுத்தே எனக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட 400 சீட்டு உங்களுக்கு நார்த்தில் வந்துடும். உங்களுக்கு இந்தி பெல்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு. அதுவும் ஆஃப்டர் வெஸ்ட் பெங்கால்ஸ் விக்டரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட்டில் வந்து ஆஃப் த ஸ்ட்ரென்த் நியூ பார்லிமெண்ட்டில் அவங்கக்கிட்ட தான் போகுது உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் அந்த பில்லு டீலிமிட்டேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதோட சேர்த்து வந்து இப்போ பெண்கள் இதை விமன் ரிசர்வேஷனையும் கொண்டு வந்துட வேண்டியதான். யாரும் பேச முடியாது. 2/3 அட்டைன்மெண்ட்னா என்னென்னலாம் கொண்டு வரணும்னு இருக்கோ எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொண்டு முடிச்சுடுவாங்க. கரெக்டாக சொன்னீங்க. 2/3 வந்ததுன்னா அட் ஒன் கோல எல்லாத்தையும் ஒரேடியாக முடிச்சு தள்ளிடணும். அதாவது எதற்காக அவர் அந்த 400 பார் கேட்டாரோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும். அது கொண்டு வந்துடணும். அதை வந்து இப்போ பாருங்கள் 272 இல்லாமல் 240 தான் இருக்குது. பட் தனி மெஜாரிட்டி இருந்தால் 10 வருஷத்தில் 282 இருந்தப்பையோ 303 இருந்தப்பையோ செய்யாததை 240 இருக்கும்போது செய்ய முடியுது. ஏன்னா அப்போசிஷன் இஸ் கிரம்பிளிங் லைக் எனிதிங் ப்ளே கார்ட்ஸ், கிரம்பிளிங் லைக் ப்ளே கார்ட்ஸ். சீட்டு கட்டு மாதிரி அப்போசிஷன் வந்து சரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல உங்களால், எதையுமே உங்களால் தடுக்க முடியல. ஒன்லி பிஜேபிக்கு மட்டும்தான் வாய்ஸ்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ குஜராத் லோக்கல் பாடிஸ் பூரா வந்து அப்போசிஷனே இல்லாமல் எலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்லி ஒன் பார்ட்டின்னு. அந்த ஒன் பார்ட்டிக்குள்ளேயும் அவங்க சொல்கிற ஆள் தான். ஸோ சம் சீரியஸ் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இந்த சப்ரஸ்டு ஃபீலிங் எல்லாம் என்ன ஆகுன்றது தான் இப்போ $1 பெரிய அளவுக்குலாம் ரைவல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் குஜராத்தில் பிஜேபி எடுத்து போகிறதுங்கிறதும் கஷ்டங்கிறது தான். ஆமாம், அது மோனோட்டோனஸாகவே ஆக்கிட்டாங்க. மோனோட்டோனஸாக ஆக்கிட்டாங்க. இதுவே இல்லாமல், அதாவது வந்து கண்டஸ்டே இல்லாமல். அந்த இன்ட்ரெஸ்டிங்லி வந்து இந்த முறை வந்து 10ஆம் தேதிக்கு பிறகு, இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு ராஜ்யசபா குஜராத்லேருந்து போன ராஜ்யசபா எம்பிஸ் அத்தனை பேரும் பிஜேபி தான். அப்போசிஷனுக்கு ஸ்பேஸே இல்லை. குஜராத் லோக்சபா எம்பிஸ் அத்தனை பேரும் பிஜேபி, அப்போசிஷனுக்கு ஸ்பேஸே இல்லை. ஸோ இது வந்து பெரிய 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 ஆபத்து. பட் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேம் தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன் த நேம் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த குஜராத் லேபரேட்டரியை தான் த்ரூ அவுட் இந்தியா கொண்டு போகணுங்கிறதுக்கான லெஜிஸ்லேஷன். எஸ். ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இப்படியான விஷயங்கள் வரும்போது ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போசிஷன் இப்போ ஏறத்தாழ ஒரே வாய்ஸ்க்கு வந்துட்டாங்களான்னா இல்லை. உங்களுக்கு அந்த அப்போசிஷனுடைய இந்த ரேங்க்ஸ் வந்து ரொம்ப சில ஃப்ரிக்ஷன்ஸோட தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. வெவ்வேறு மாச்சரியங்கள் இருந்தாலும் அதை கடந்து ஒரு பாயிண்டில் இணைய வேண்டிய காமன் கோலுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபேஸஸ் அல்லது முகங்கள் அவங்க அதை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, இது ரொம்ப லெபோரியஸ் டாஸ்க்குங்க. இப்போ யூ டேக் எக்ஸாம்பிள் சரத்பவார் காங்கிரஸோட பேசுகிறாரு, அட்வான்ஸ் லெவலில் இருந்தது டாக்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, சரத்பவார் பிஜேபியோட பேசுகிறாருன்றாங்க. சரத்பவார் ஹஸ் பிகம் தி மான்யூமெண்டல் லாஃபிங் ஸ்டாக் ஆஃப் இந்தியன் பாலிட்டிக்ஸ். அதாவது வந்து அன்பிலீவபிளி இஸ் பிகம் செனைல் அண்ட் இஸ் பிகம் மேபி இஸ் வெரி குரூக்கட். ஒரே நேரத்தில் பிஜேபியோடையும் காங்கிரஸோடையும் பேசுகிறது, பிஜேபியோடையும் பேசுகிறது. அவ்வளோ சீக்கிரமாக காங்கிரஸோட ஒரு மெர்ஜ் ஆகிறத மோடி விட மாட்டார். இங்கே கட்சி இணைப்பு, அங்கே கூட்டணி. ஆமாம், இணைப்புனா பார்க்க முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு அட்டுழியம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்க மோடி கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் பண்ணும்போது அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ் இல்லை. இதில் என்னென்னா இப்போவே அங்கே யூபியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த எலெக்ஷனில் 50-50 சீட்ஸ்ன்னு. அகிலேஷ் அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி 2 எம்எல்ஏ வச்சுட்டு யூஆர் ஆஸ்கிங் ஃபார் 200 சீட்ஸுங்கிறது அது யோசிக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 403. இப்போ காங்கிரஸுக்கு இப்போ எவ்வளோ? 2 இருக்கா? 2 இருக்குது. எவ்வளோ கேட்குறாங்களா? 50-50 ஈக்குவலாக நாங்கள் எதிர்பார்க்குறோன்னே. அவங்க இன்சார்ஜ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி கொடுத்துருக்காரு. 150 சீட்டு வேணும்னு கேட்குறாங்கப்பா. 200ல் 170 நாங்கள் வச்சுருக்கோம், எங்களுக்கு 130 கொடுத்தா கூட போதுன்னு உள்ளுக்குள்ளே இருக்க லீடர்ஸ் சொல்கிறாங்களாம். 130 வரைக்கும் வந்தால் கூட ஓகே, நாங்கள் 170 சீட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் லிஸ்ட்டை அப்படிங்கிறாங்க. 170 ரெடி பண்ணி நீ 130 வரைக்கும் கொடுத்தா ஓகேங்கிற அளவுக்கு இருக்கும். அவர் அப்படியே பேசுவோங்கிற அப்பர் மார்க் லோயர் மார்க்லாம் கேட்குறாரு. அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர் நம்ம கிரீஷ் சோழங்கர் போட்டிருக்காங்க. அவர் தான் இந்த ஓப்பனாக அவர் மீடியாவுக்கு கொடுத்த பைட்டு தான் அது. வேறு நாங்கள் ஒரு காலத்தில் மேஜர் பார்ட்னராக இருந்தோம், அமாங் ஈக்குவல்ஸாக தான் இப்போ இருக்கும். அதாவது போன முறை அவங்க தனியாக நின்னாங்க, 399 சீட்டில் தனியாக நின்று 2 சீட் ஜெயிச்சாங்க. ஆமாம், இந்த நிலையில் பிரியங்கா காந்தி அவர்களை முகமாக போட்டு அவங்களுக்கு அதுங்க அப்பீல் இல்லைங்கிற மாதிரி அது போச்சு. இப்போ என்னென்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எங்களால் தானே. அந்த ஹியூஜ் விக்டரிக்கு நாங்கள் தான் கெமிஸ்ட்ரி ப்ளே பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் மாயாவதியை கூட உள்ளே கூப்பிட்டு வரலாம், அந்த ரோலில் நாங்கள் ப்ளே பண்ணுறோம். பட் எங்களுக்கான சீட்ஸில் நாங்கள் கவனமாக இருக்கோங்கிறத இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. பிப்ரவரியில் எலெக்ஷன் கிரீஷோடங்கிற இங்கே ஆரம்பித்த மாதிரி எங்கள் அவர் பேச. ஆமாம், சமாஜ்வாதியோட உங்களுக்கு அலைன்ஸ் இல்லையா? அலைன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ இருக்காங்க. ஓகே,
அதாவது போன முறை இழந்ததுக்கு காரணம் தனித்தனியாக நின்னதுன்னு ஒரு இருக்க பார்லிமெண்ட்டில் அது கெமிஸ்ட்ரியாகவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ அதை எப்படி கல்டிவேட் பண்ண முடியும்? அகிலேஷ்க்கு 3வது வாட்டி ஆட்சி வர முடியாமல் போனால் அது அவருக்கு தானே நெருக்கடி. ஆமாம். ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமாங்கிறத பார்க்குறாங்க. ஈக்குவேஷன் மாயாவதியும் உள்ளே கூப்பிட்டு வரோம், இதை வைடராக கொண்டு போகலான்னு அகிலேஷ் யோசிக்கிறாரு. எங்களுக்கே இல்லைன்னா எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தாலும் மீதி இருக்கிற சீட்டில் 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸாக நிற்கணுங்கிறது தான் காங்கிரஸ். இப்போ இதை இப்போவே ஆரம்பிக்கிறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு அவங்க பிளாக்காக இயங்கும் போது மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாமே எதற்காக போகிறாங்கன்னே ஒரு சந்தேகம் இருக்குது சார். அதாவது கூட்டணியினுடைய அந்த ஜெல்லிங்கே காலி பண்ணிடுறாங்க. இப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மன கிளேசம் வருதுன்னா அது பார்லிமெண்ட்டில் ஃப்ளோர் கோஆர்டினேஷன்லையும் எப்படியாவது வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு டிஃபிட்டிஸ்ட் மென்டாலிட்டி வந்துடும். இந்த 3 பில்லை வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து 2/3 மெஜாரிட்டியை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் வில் பி புஷ் டு ஃபர்தர் டவுன் அண்ட் அண்டர். இன்னொன்று யூபியில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சீட்டு ஏற்றுறது அகிலேஷ் வேண்டான்ட்டாருன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுல பிஜேபி ஆப்வியஸாக அது டு த ஹில்ட்டு போனாங்கன்னா அது பேக்ஃபயர் ஆயிரும். காங்கிரஸும் இவங்களும் தான் யூபிக்கு 160 சீட்டு வர்றதை கெடுத்துட்டாங்க, 120 வர்றதுன்னாங்கன்னா அதான் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இந்த 3 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸையும் மோடி கவர்மெண்ட் இஃப் தே வேர் ஏபிள் டு புஷ் இன் ஸ்க்ராப் த்ரூ பண்ணிட்டாங்கன்னா சைக்கலாஜிக்கலி த கவர்மெண்ட் வில் ஹேவ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் அண்ட் காங்கிரஸ் வில் பி மச் மோர் டவுன் அண்ட் அண்டர். பார்ப்போம் சார். இது வந்து இந்த மான்சூன் செஷன் பல விஷயங்களை மேபி இந்தியன் பாலிடிக்ஸ்க்கு வழக்கமாக இது சொல்லுவாங்க, இந்த ரோட் டு டெல்லி கோஸ் த்ரூ உத்தரப்பிரதேஷ்னு. இந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டிலிருந்தே அது நடக்குமா? ஏன்னா ஒருவேளை அகிலேஷ் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலன்னா அவர் காங்கிரஸோட 29க்கு தொடர் வராங்கிற கேள்வி வரும். இப்போ அவங்க ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, தேஜஸ்வி இந்த முறை ஜெயிக்காமல் போனதற்கான ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் ரீசன் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா 3rd ஃப்ரண்ட்டை நோக்கியே கூட அது போகலாம்ங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. மேபி யூபி எலெக்ஷன்ஸுக்கு அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.